தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/11/2025 திங்கட்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 1:31 வரை, பிறகு பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஜாதகத்துல ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்ன யோகமே வரலையே, நான் என்ன உழைக்கிற உழைப்புக்கு எனக்கு ஏற்ற பலன் கிடைக்கலையே எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. எப்படியும் ஒருவருடைய வாழ்க்கையில ஒரு 10 வருட காலமாவது யோகம் இருக்கும். அந்த யோகம் எப்போ வருதுன்னு பார்க்கணும். அந்த யோகத்துக்குரிய கிரகங்கள் நல்லா இருக்கா, அந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியங்கள் நடந்தா தானே நல்லா இருக்கும். இப்போ நம்ம பாலாக குடிக்கிறதுனா உடனே குடிச்சிடலாம். மோராக்கி குடிக்கணும்னா ஒரு இரவு காத்திருக்கணும். மோர் ஊற்றி அந்த பாலில் உரை ஊற்றி அது புளிச்சு அதுக்கப்புறம் அதிகாலையில் தான் நம்ம குடிக்க முடியும். ஆகையினால பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒரு அற்புதமான யோகம் ஜாதகத்தில். இன்றைக்கு இருக்க அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தொழில் அதிபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும். 9, 10 அதிபதி இணைஞ்சிருக்கும் அல்லது பரிவர்த்தனை ஆகிருக்கும் பார்க்கும். அப்படி இருந்துச்சு இந்த யோகங்கள்ல மிகப்பெரிய யோகம். அதுக்கப்புறம் இன்னொரு யோகமும் இருக்கு, சுகாதிபதி யோகம்னு இருக்கு. சுகாதிபதி யோகம்ங்கிறது என்னன்னா, 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியில் 5, சுகாதிபதி 4, இது 2 பரிவர்த்தனை பெற்றிருந்துச்சுன்னா அந்த யோகம் வருமா. இந்த அமைப்புல வெற்றி ஒன்றிய குறிக்கோளாய் கொண்டிருப்பார். தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவங்க ஒரே குறிக்கோள் வெற்றி. நம்ம இந்த துறையில வெற்றி பெறணும்னு, சாதனை நிகழ்த்தணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பா சாதனை நிகழ்த்துவாங்க. இந்த 9, 10 அதிபதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா வெற்றி ஒன்றே குறிக்கோளாய் கொண்டிருப்பார். விண்ணுயர புகழ் கிடைக்கும் பதவி உண்டு. சுற்றத்தார் பாராட்டும் வாழ்வை ஏற்பார். சுகமான வாழ்வதற்கு வீடு உண்டு. நல்ல பெரிய பங்களா அவருக்கு இருக்கும். கற்றறிந்தோர் பழக்கங்கள் மிகவும் வாய்க்கும். கல்விமான்களுடைய பழக்கம் கிடைக்கும். கற்பனைக்கு எட்டாத உயரம் காண்பார். இவர் நேற்று இப்படி இருந்தார், இன்னைக்கு இப்படி இருக்காருன்னு சொல்லி அவ்வளவு பேர் மூக்கில் விரல வைப்பாங்களாம். கற்பனைக்கு எட்டாத உயரம் காண்பார். அற்புதமாய் இந்த விதம் யோகம் வாய்த்தோர், இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வாய்த்தோர் அரசாட்சி செய்திடுவார் அவனி தன்னில். ஒரு தலைமை பதவிகள் அவருக்கு ஏற்படும். ஆக இப்படிப்பட்ட யோகங்கள் உங்கள் ஜாதகத்திலையும் இருக்கா? அப்படி இருந்தால் எப்பொழுது செயல்படும், அதற்கு என்ன மாதிரி வழிபாடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையும் வளமாகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்கின்ற நாள். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் கூடும். பணவரவு திருப்திகரமாக இருக்கின்றது. கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வந்து சேர்கின்ற நாள். நாளை சந்திப்பதாக சொன்னவர்கள் இன்றே சந்திப்பார்கள். உத்தியோகத்திலே உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். 2 சந்திரன் இருப்பதனாலே உங்களுக்கு மனக்கவலைகள் குறையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே தனாதிபதி சந்திரன் இருப்பதனாலே இன்று நிதிநிலை உயரும். நிம்மதி கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இன்று தொழில் உத்தியோகம் எதிர்பார்த்தபடியே முன்னேற்றத்தோடு நடைபெறும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே குரு, அஷ்டமத்தில் சனியும் ராகவும். ராகு அஷ்டமத்தில் கும்பத்தில் இருந்தால் கும்பராகு குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே இந்த நாள் நல்ல நாள். கசந்த காலங்களை வசந்த காலங்களாக மாற்றுகின்ற நாள். கடல் தாண்ட முயற்சி கூட உங்களுக்கு கைகூடலாம். உத்தியோகத்திலே அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். பதவி உயர் வருவதில் இருந்த தாமதங்கள் இனி அகலும். சனி விலகுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னதாகவே நல்லது செய்ய தொடங்கிவிடும். எனவே நீங்கள் தொடர்ந்து சனி பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் இன்று திங்கட்கிழமை என்பதனாலே சோமாஸ்கந்தர் வழிபாடு நன்மைகளை வழங்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். ராசியில் கேது, 7 ராகு. எனவே ஏற்றமும் இறக்கமும் கலந்த சூழல் உருவாகும். விரயஸ்தானத்திலே வியாழன். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். கைமாற்றாக கொடுத்த தொகையை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அரசு வழியில் ஏதேனும் புது முயற்சி இருந்தால் அதில் தாமதம் ஏற்படலாம். தடைகளும் தாமதங்களும் விலக வேண்டுமானால் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வது நல்லது.
கன்னிராசினியர்களே, உங்களுக்கு இந்த நிம்மதியான நாள். நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். லாபஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழிலிலே எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு 3 கிரகங்களின் கூட்டு சூரியன், புதன், சுக்கிரன், புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே இந்த சிக்கல்கள் விலகும், சிரமங்கள் குறையும், கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். கடினமான வேலைகளை கூட சுலபமாக செய்து முடித்து விடுவீர்கள். கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்திலே உங்கள் திறமையை கண்டு மேலதிகாரிகளை பாராட்டுவார்கள். அது மட்டுமல்ல, 2 செவ்வாய் இருப்பதால் இன்றைக்கு நீங்கள் இடம் பூமி வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். வளைந்து கொடுத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய நாள். வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. புதுமுகங்களை அறிமுகம் செய்து வைப்பார்கள். இருந்தாலும் அவர்களோடு பழகும் போது முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் மேலதிகாரிகளை அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லாமல் இருக்க தெய்வீக சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்று சோமாஸ்கந்தர் வழிபாடு, சிவன் வழிபாடு நன்மைகளை வழங்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் நாள். சந்திரன் 7ல் இருக்கின்றார். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். மனக்கசப்புகள் மாறும். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். பணங்கள் விரயமாகி விட்டதே என்று கவலைப்பட வேண்டாம். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவுகள் சுமூகமாக முடிய அண்ணன் தம்பிகள் ஒத்துழைப்பு செய்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள், வெற்றிகரமான நாள். புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள். புதுமை படைக்கக்கூடிய விதத்திலே குருவின் பார்வை இருக்கின்றது. எனவே உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் முன்னேற்றத்தினால் உங்கள் முன்னேற்றம் குடும்பத்தில் உள்ளவர்களை குதூகலமடைய செய்யும். 2ல் ராகு இருக்கின்றார். செல்வ நிலையில் ஒருபடி உயரும். நேற்று செய்ய முடிய மறந்த காரியத்தை இன்று செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். அதே நேரம் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பிரபலமானவர்களை சந்திப்பால் பெருமை கிடைக்கின்ற நாள். பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். உதிரி வருமானங்கள் உங்களுக்கு உண்டு. உள்ள மகிழ்வுக்கும் தகவலும் உண்டு. உறவினர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீர்கள். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். வாயில் தேடி வந்த வரன்கள் திரும்பி சென்றதே என்று கவலைப்பட்டவர்கள் இன்று மீண்டும் அதே வரன்கள் மீண்டும் வரலாம். என்ன இருந்தாலும் குரு பார்வை 2ல் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களிலும் ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். ராசிக்கு 6ல் கேது. எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடம் 6ஆம் இடம். அந்த இடத்தில் கேது இருப்பதனாலே கொஞ்சம் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கத்தான் செய்யும். உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் யாரிடமும் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். கடன் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம். இருந்தாலும் குரு பார்வை இருப்பதனால் கொடுத்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகிவிடும். கருத்து வேறுபாடுகள் அகல கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.